இந்த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 100 சாமி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல ஸ்வசிகா விஜய், காவ்யா அனில், அஜய் திஷான், கருணாஸ் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஒரு முக்கியமான கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. படத்தை எழுதி இயக்கினது சசி. இந்த படத்துல கதைன்னு பெருசா ஒன்றும் இல்லை. ட்ரெய்லரை பார்த்தாலே கதை விளங்கிடும். இன்னும் கூட விதவைகள் மறுமணம், அதுவும் ஒரு குழந்தை இருந்ததுன்னா, அதுவும் நம்ம கிராமப்புறங்கள்ல ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதையெல்லாம் மீறி நிஜமாவே திருமணம் செஞ்ச ஒரு தம்பதியோட கதையை வச்சு இந்த படத்தை எடுத்ததா சொல்றாங்க. கதைன்னு பார்க்க போனா செல்வி ஒரு இளம் விதவை. இவங்களுக்கு 2 மகன்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரையும் வளர்த்து படிக்க வைக்கிறாங்க காலேஜ் வரைக்கும். ஆனால் அவ்வளவா அவங்களுக்கு வயசாகாததுனால தனக்குன்னு ஒரு துணையை அதுக்கு மேலே தேடிக்க ஆசைப்படுறாங்க. அப்போதான் காலேஜ் போகிற மூத்த மகன் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த ஆசையை அப்படியே மூட்டை கட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு அதே மகன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சொந்தமாக தொழில் வச்சு வளர்ந்த நிலையில தான் செஞ்ச காரியத்துக்கு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்போ வளர்ந்துருக்கிற தான் தம்பிக்கும் புரிய வச்சு தான் அம்மாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நினைக்கிறாரு. இதனால இந்த மகன்களுக்கு பர்சனலா பல பிரச்சனைகள், அம்மாவோட குடும்பத்திலேருந்து இந்த மாமா பாட்டி வகைரா கிட்டேருந்து பல பிரச்சனைகள், ஊர் பிரச்சனைகள், இப்படி பல எதிர்ப்புகளை சமாளித்து கடைசியாக இவங்க நினச்ச காரியத்தை முடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டை இயக்குனர் கையில் எடுத்திருக்காரு. இன்னும் கூட இந்த விஷயங்கள்ல பழமையிலேயே ஊறி போன சமூகம் தான் நம்மளோடது. இது சமயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் அப்படிங்கிறது தான் இயக்குனரோட மெசேஜ். மெசேஜ் என்னமோ ரொம்பவே நல்லா ரெலவெண்டா இருந்தாலும் அதை சொல்ல இவர் எடுத்துக்கிட்ட இந்த 2.25 மணி நேரம் கொஞ்சம் அதிகம்தான். இந்த மெசேஜை தவிர படத்துல வேற எந்த விதமான ஒரு கிளை கதையோ இல்லை வேற பாத்திரங்களோ எந்த ஒரு ஆங்கிளோ எதுவுமே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு 30-40 நிமிஷங்கள் கழிச்சு நமக்கு கொஞ்சம் கதை போர் அடிக்க ஆரம்பிக்குது. எங்கேயுமே போக முடியாத படம் அங்கேயே சுற்றி சுற்றி வருது. செகண்ட் ஹாஃப்லையும் முதல்ல பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கடைசியாக ஒரு 30 நிமிடங்கள் மறுபடியும் கதை நகருது. ஆக மொத்தம் ஒரு 1 அல்லது 1.25 மணி நேரத்துக்குள்ள படத்தை முடிச்சிருந்தா இது நல்லா வந்திருக்கும். 2.25 மணி நேரம் அளவுக்கு இந்த கதையில் ஸ்டஃப் இல்லை. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். மற்றபடி நடிப்புன்னு பார்த்தா ஸ்வசிகா விஜய் ஆகட்டும் இல்லை அஜய் திஷான் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பாத்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரமே வந்தாலும் விஜய் ஆண்டனியும் மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற பாத்திரங்கள் கருணாஸ் இவங்க எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. லொக்கேஷன், செட்டு, சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் அப்படின்னு எல்லாமே நல்லா இருந்தது இந்த படத்தில். அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். இது மாதிரி படங்கள் வரணும், வெற்றி அடையணும் அப்படின்லாம் நம்ம நினச்சாலும் காசு கொடுத்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னா கொஞ்சமாவது பொழுது போகணும். இது அந்த மாதிரி படம் இல்லை, கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் ஓடிடியில் வரும்பொழுது ஒன்றா பார்த்துக்குங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.